திருவண்ணாமலை. இன்னைக்கு திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற சிவன் தான் வந்து ஞாபகம் வருவாரு. எக்ஸாக்ட்லி இந்த உலகத்திலேயே திருவண்ணாமலைய கட்டின அளவுக்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கும் இவ்வளவு நாளோ இவ்வளவு வருஷங்களோ எடுக்கவே கிடையாது. அவ்வளவு வருஷங்களா தான் இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற இந்த ஒரு கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஏன் இதுக்கு இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு அப்படின்னா, நான் வருஷத்தை சொன்னேன் அப்படின்னா எக்ஸாக்டா ஷாக் ஆவீங்க எல்லாருமே. எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் வந்து ஆயிருக்கு இந்த திருவண்ணாமலை கோயிலை வந்து கட்டி முழுமையா முடிக்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, அங்க எடுக்கப்படக்கூடிய அங்க இருக்கக்கூடிய 8 லிங்கமே வந்து மிகப்பெரிய மர்மமான லிங்கம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி லிங்கம் அப்படின்னு தான் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இருந்த முன்னோர்கள் வந்து இந்த உலகத்தையே சுத்தி தேடி போய் கண்டுபிடிச்சு இருக்கிறதுலே மர்மமான லிங்கத்தை எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க திருவண்ணாமலையில அப்படிங்கிற இந்த ஒரு பெயருக்காண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஒரு கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் அப்படிங்கிறது